தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியாய் ஆளுகை செய்ததான இஸ்ரவேலின் ராஜாக்கள் சிலரை குறித்து வரிசையாய் பார்த்தோம். இன்றைக்கு யூதாவின் ராஜா. நாம் கடந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுதே இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பொழுது கடைசியாய் யூதாவிலே ஆகாஸ் ராஜாவாய் இருந்தார் என்று பார்த்தோம். ஆகாஸ் ராஜாவை குறித்து எந்த செய்திகளையும் நாம் பார்க்கவில்லை. ஆகாஸ் ராஜாவை குறித்த செய்திகள் இந்த 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகாஸ் யூதாவின் ராஜா. யூதாவினுடைய ராஜா ஆகாஸ். இந்த 16ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து இந்த யூதாவில் மொத்தம் 20 ராஜாக்கள். இந்த 20 ராஜாக்களில் இந்த ஆகாஸை போல மோசமான ராஜா எவருமே இல்லை. பொதுவாகவே யூதாவின் ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் மிக மோசமான ஒரு ராஜா இருக்கிறார் என்றால் அவர் இந்த ஆகாஸ் ராஜா. ஆகாப் அல்ல, ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. அவர் இஸ்ரவேலில் மிகவும் மோசமானவர். இவர் ஆகாஸ். இவர் யூதாவின் ராஜாக்களிலே மிகவும் மோசமானவர். இந்த 16ஆம் அதிகாரத்தில் யூதாவை குறித்தும் வருகிறது, இஸ்ரவேலை குறித்தும் வருகிறது, சீரியரை குறித்தும் வருகிறது, அசீரியரை குறித்தும் வருகிறது. 4 காரியங்களை குறித்து இங்க பார்க்கலாம். ஆகாஸ் ராஜாவை குறித்து ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரம் 2-3. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதா இருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். 16 வருடம் ஆளுகை செய்கிறார். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல், தகப்பனாகிய என்றால் டைரக்டா தாவீதுடைய குமாரன் என்றல்ல, இந்த முன்னோர்களை தகப்பன் என்று குறிப்பிடுவது வழக்கம். தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து, இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவர் கூட தேவனை பிரியப்படுத்தினவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாரும் தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்தார்கள். பர்சன்டேஜ் தான் வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த ஆகாஸ் ராஜா யூதாவின் ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்கிறவர்களாய் தான் காணப்படுகிறார்கள். ஆனா இந்த யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து, அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்யல என்பதை இந்த வாக்கியமே காட்டி கொடுத்து விட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். பாருங்க, ஜனங்களை தீக்கடக்க பண்ணினான். விக்கிரகங்களுக்கு முன்பதாக தீக்கடக்கிற விஷயம் தன் குமாரனையே செய்கிறான். தன்னுடைய குடும்பத்திற்குள், அதாவது தேசம் விக்கிரக ஆராதனைக்குள் போவதை அவர் விட்டுவிட்டார். தேசத்தை விட்டு கொடுத்தார் என்றல்ல, தன் குடும்பத்தையே விக்கிரக ஆராதனைக்கு விற்று போட்டவராய் காணப்படுகிறார். நிறைய விஷயங்கள் அவரை போல மோசமான ராஜா இல்லை என்று சொல்ல முடியும். இவருடைய நாட்களிலே சிரியாவின் ராஜா, அவர் ரேத்சேன் என்று பெயர் போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே பெக்கா ராஜாவாய் இருக்கிறார். நாம் கடந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலின் கடைசியாய் பெக்காவோடு முடித்தோம். ஸோ இந்த இஸ்ரவேலின் ராஜா பெக்கா யூதாவோடு யுத்தம் பண்ண வருகிறார். சிரியா தேசம், அந்த ராஜா ரேத்சேன், அவங்களும் யுத்தம் பண்ண வர்றாங்க. பிறகு 2 பேர் சேர்ந்து கொண்டார்கள். யாரு? சிரியா ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும், பெக்காவும் ரேத்சேனும் ஒன்று கூடி யூதாவை எதிர்க்க வருகிறார்கள். அப்பொழுதும் யூதாவை அவர்களால் வெற்றி கொள்ள முடியாமல் போய்விட்டது. தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையின் நிமித்தம், வாக்குகளின் நிமித்தம் கர்த்தர் யூதா ஜனங்களின் பேரில் இரக்கமுள்ளவராய், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய் அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு கொண்டே வருகிறார். இவர் என்ன செய்கிறார்? யார்? யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ். இவர்கள் எல்லாம் எதிர்ப்பதற்கு தனக்கு உதவி வேண்டும் என்று அசீரியாவின் ராஜாவிடத்தில் போகிறார். அசீரியாவின் ராஜா திகிலாத் பிளேசர் என்று போடப்பட்டிருக்கிறது. அசீரியாவின் ராஜாவிடத்தில். எல்லா யூதாவின் ராஜாக்களும் இதற்கு முன்பதான் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? யுத்தம் வருகிறது என்றால் தேவ சமூகத்தில் ஓடி போய் ஆலோசனை கேட்டார்கள், உதவி கேட்டார்கள். இவர் அசீரியாவின் ராஜாவிடத்துல போய் நல்ல
நிறைய பொருட்களை எல்லாம் கொடுத்து செய்கிறார். வெற்றி கிடைத்து விட்டது. இப்ப பாருங்க, அசீரியா ராஜாவை பார்க்க போகும் பொழுது அசீரியர்களுடைய தலைநகரமாய் தமஸ்கு இருக்கிறது. அவங்க தமஸ்குல அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் இவர் பார்த்து, அங்க பலிபீடம் எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து அதை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய தேசத்தில் தேவாலயத்தில் ஆசாரியனா இருந்த உரியாவின் இடத்தில் கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மோசமான காரியம்! இந்த உரியாவும் அசீரியருடைய அந்த பலிபீடத்தின் படியே இங்கே செய்து பலி செலுத்துவதற்காக தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஆலோசனைகளின்படி சாலமோன் கட்டின தேவாலயம், தேவன் தங்குகிற ஸ்தலமா இருந்த ஆலயம், அதனுடைய பரிசுத்த தன்மையே மாற்றினவராய் அசீரியர்களுடைய தெய்வ வழிபாடை பார்த்து அதில் மயங்கி போய் அதை ஆசாரியனுக்கும் கொடுத்து அந்த மாதிரியின்படி இங்கே செய் என்று சொல்லி பாருங்கள், எவ்வளவு ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியம்! அதற்கு இந்த ஆசாரியனும் உடன்பட்டார் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஆசாரியனாவது இல்லை, எனக்கு கடவுள் தான் முக்கியம், அவருக்கு விரோதமாக இதை நான் செய்ய மாட்டேன், அந்நிய தெய்வத்தினுடைய மாதிரிகளை நாம் பின்பற்றக்கூடாது என்று ராஜாவிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவரும் கடவுள் எனக்கு முக்கியமல்ல, ராஜாவே எனக்கு முக்கியம், கடவுளை எனக்கு முன்பதாய் நான் வைக்கவில்லை, ராஜாவை எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் என்பது போல ஆகாசின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்கிறதை எல்லாம் பார்க்கிறோம். பாருங்க, 11ஆம் வசனம். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின் படியெல்லாம் செய்தான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வந்த போது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தன்றியில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு, இது கர்த்தருக்கு விருப்பமான பலியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. தாவீது அழகாய் ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். பெர்க்மான்ஸ் கூட அழகாய் பாடுவார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் கர்த்தாவே. இது நம்முடைய அனுதின ஜெபமாய் இருக்கும் என்றால் தேவையற்ற மற்ற காரியங்கள், நம்முடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகிறவைகள், அவைகள் எல்லாம் வராதபடி தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் கவனமாக இருக்க முடியும். அந்த ஜெபத்தை செய்யும் போது அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. அடுத்து கடைசியை 19ஆம் வசனம். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பிதாக்களோடே நித்திரை எழுந்தான், அடக்கம் செய்யப்பட்டான், அவனுடைய குமாரன் எசேக்கியா ராஜாவாகிறார். ஆகாஸ் மிக மோசமான ராஜாவாகவே மரித்து போகிறார், அவருடைய குமாரன் எசேக்கியா ராஜாவாகிறார். ஸோ ஆகாசுடைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் தாரும் என்று ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க எங்களுக்கு பலன் தாரும், அதற்குரிய அபிஷேகத்தை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.